ஜானும் ராபர்ட்டும் நடைபயிற்சி நண்பர்கள். ஜான் அங்க இருக்கிற ஒரு மேல்நிலை பள்ளியில ஆசிரியரா பணியாற்றிட்டு இருந்தார். ராபர்ட்டோ ஒரு சோப்பு தொழிற்சாலை வைத்து ஒரு சிறந்த அதிபராக இருந்தாங்க. 2 பேரும் அடிக்கடி அவங்க ஒன்றாக நடைபயிற்சி செய்வாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க நடைபயிற்சி செய்யும் பொழுது ராபர்ட் ஜானை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. நீங்க மேல்நிலை பள்ளியில, அதாவது வாலிபர்கள் மத்தியில நல்ல பாடம் எடுக்கிறீங்க, அவங்களுக்கு நல்ல போதனைகளை கொடுக்குறீங்கன்னு சொல்லி உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நம்ம ஊரை சேர்ந்த அநேக வாலிப பிள்ளைகள் ரொம்ப கீழ்ப்படியாதவர்களா, ஒழுங்கீனமானவர்களா காணப்படுறாங்களே, அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் கேட்ட கேள்விக்கு ஜான் அவர்கள் உடனடியாக பதில் சொல்லல. அதை குறித்து அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச தூரம் அவங்க போகும்போது ஒரு கூட்டமாக பிள்ளைகள் மணல்ல விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஆடைகள் எல்லாம் ரொம்ப அழுக்கா இருந்தது. அப்பொழுது ஜான் அவர்கள் ராபர்ட்டை பார்த்து கேட்டாங்க, நீங்க இந்த ஊர்லயே மிகவும் பிரபலமான சோப்பு அதிபர், இங்க தயாரிக்கிறதெல்லாம் அழுக்கானவைகள் எல்லாம் வெண்மையாக்கும் சொல்லி நல்ல விளம்பரம் எல்லாம் கொடுக்குறீங்க. ஆனா இங்க விளையாடுற அந்த பிள்ளைகளுடைய ஆடைகளை பாருங்க, எல்லாம் அழுக்கா இருக்கே அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட உடனே ராபர்ட்டுக்கு உடனடியாக பதில் சொன்னாரு, ஏன் சோப்பா அவங்க பயன்படுத்துறாங்களான்னு எனக்கு தெரியாது. அப்படியே இருந்தாலும் இங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் அழுக்காகத்தானே செய்யும். அவங்க திரும்ப அதை துவைத்து அது வெண்மையா மாறுதான்னு அவங்க தெரிஞ்சு கொண்டாதான் என் சோப்பினுடைய தரத்தை பத்தி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்தாரு. அதை கேட்ட உடனே ஜான் அவர்கள் சிரித்து கொண்டே அவங்ககிட்ட சொன்னாங்க, ஆமா, இந்த காரியத்தை தான் நான் உங்களுக்கு ஒரு ஊமை மூலமா நான் சொல்ல போகிறேன். வேதாகமத்துல இயேசு கிறிஸ்து இந்த ஊமையை சொல்லி இருக்கிறாரு. ஒரு மனிதன் விதை விதைப்பதற்காக புறப்பட்டு போறான். அப்படி அவன் விதைக்க போகும்போது சில விதைகள் வழி அருகே விழுந்தது, சில விதைகள் கற்பாறையில் மேல விழுந்தது, சில முட்கள் மேல் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்துல விழுந்தது. இந்த வழி அருகே விழுந்த விதைகள் எப்படின்னா, நல் போதனைகளை சொல்லும் போது கேட்பாங்க, போன உடனே அவங்க மறந்து விடுவாங்க. ஆனா இந்த கற்பாறையின் மேல் விழுகிற இந்த விதைகள்லாம் அந்த பாறையில கொஞ்சம் ஈரம் இருக்கிறதுனால கொஞ்சமா வளரும். அதற்கு அப்புறம் தண்ணி இல்லாதனால அந்த விதைகள் எல்லாம் செத்து போய்விடும். அதே போலதான் இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, போதனைகளை கேட்பாங்க, கொஞ்ச நாள் அதன்படி நல்லபடியா நடப்பாங்க, மீண்டும் அவங்க பழைய வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. மூன்றாவத பார்த்துமே சில விதைகள் முட்கள் மத்தியில விழுகும். விழுங்குகிற விதைகள் நல்லா முளைச்சி செடியா வரும். ஆனா அந்த முட்கள் அவைகளை வளர விடாமல் அந்த பாதிப்புல அந்த செடி கருகி போயிடும். அதே போலதான் இந்த வாலிப பிள்ளைகள் தங்களுடைய மாம்ச இச்சைகள், தங்களுடைய கவலைகள் போன்ற உலகத்தின் மயக்கங்களால அவங்க கொஞ்ச நாள் அந்த போதனை நிலைநிறுந்து அவங்க அதை விட்டு விலகி போய் விடுவாங்க. ஆனா இந்த நல்ல நிலத்துல விதைக்கிற விதை எப்படி நல்ல பலன் கொடுக்குமோ, அது போல கேட்கிற நற்போதனைகளின்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும்னு நினைக்கிற வாலிப பிள்ளைகள் நல்ல பிரகாசமான எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க. எப்படி நான் சொல்லுகிற போதனைகள் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல போய் சேருகிறதோ அதற்கேற்ற பலனை கொடுப்பாங்க. நீங்க தயாரிக்கிற அந்த சோப்பை அந்த மக்கள் எப்படி பயன்படுத்தி வெண்மையாக்குறாங்களோ அதை பொறுத்துதான் அந்த சோப்பினுடைய தரம் வெளிவரும் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட பொழுது ராபர்ட்டினுடைய உள்ளம் மிகுதியாக மகிழ்ச்சி அடைந்தது. உண்மையான கருத்தை அவர் புரிந்து கொண்டார். இன்று இந்த உலகத்துல வாழ்ற நம்ம கூட நம்ம வாழ்க்கையை நம்ம சிந்தித்து பார்க்கணும். எப்படிப்பட்ட நிலத்தில் விழுந்த விதைகளா நாம் கற்றுக்கொள்கிற நற்போதனைகள் இருக்கிறது. இந்த உலகத்தின் கவலையினால நம்ம எல்லாவற்றையும் விட்டு பழைய வாழ்க்கைக்கே நாம் சென்று விடுகிறோமா, அல்லது நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல பலனை கொடுக்கிறோமா? இந்த நல்ல நிலத்துல விழுந்த விதை எப்படி பலன் கொடுக்குன்னு சொன்னா, கர்த்தருடைய இரத்தத்தினால அவனுடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கணும். அப்பதான் பிசாசானவன் அவன் இருதயத்திலிருந்து அந்த நற்போதனைகளை எடுத்து போட முடியாது. ஒருவேளை உலகத்தின் மேல ஆசை வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் வாழ்வானால் அந்த நற்போதனைகள் எல்லாம் அவனுக்கு சில நாட்கள் தான் பயன்படும், அவன் வாழ்க்கை முழுவதும் அதை பயன்படுத்த முடியாது. அப்போ இன்றைக்கு நம்ம இயேசுவின் கரத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டால் 100% அந்த விதை எப்படி பலன் கொடுக்குமோ அது போல இந்த உலகத்துல பலன் கொடுக்கிறவங்களா நாம் வாழ முடியும். இதைத்தான் 1 யோவான் 1:7 நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பயனுள்ளவர்களா இந்த உலகத்தில் வாழ்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.